நமஸ்தே, பெரியவா சரணம். இப்போ ஸ்லோகம் 66 ஆரம்பித்து 69 வரைக்கும் ஒரு தடவை முதல்ல சொல்லிவிட்டு புது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். விபஞ்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ த்வயாரப்தே வக்தும் சரிதசிரசா சாதுவச்சனே ததீயைர்மாதுர்யைः அபலவிததந்த்ரீகலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோரேன நிப்ருதம் கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரிணா வத்சலதயா கிரீஷேணோதஸ்தம் முஹுரதரபானாகுலதயா करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितं भुजाश्लेषान्नित्यं पुरदमयितुः कण्टकवती तव ग्रीवाधत्ते मुखकमलनालश्रियमियं स्वदश्वेताकालागरु बहुलजम्बालमलिना मृणालीलालित्यं वहति यदधोहारलतिका गले रेखास्तिस्रः गतिगमकगीतैकनिपुणे विवाहव्यानद्ध प्रगुणगुणसङ्ख्या प्रतिभुवः विराजन्ते नानाविध मधुररागाकरभुवां त्रयाणां ग्रामाणां स्थितिनियमसीमानैव ते. அடுத்தது 70வது ஸ்லோகம். எங்கே பாஸ் வைக்கிறோங்கிறத முதல்ல மார்க் பண்ணிட்டுலாம். 3வது லைன் முடிவில் அந்தகரிப்போஹோ அப்படின்னு வரணும். அப்போ 4வது லைன் ஆரம்பத்தில் சதுர்நாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 3வது லைன் லாஸ்ட் எழுத்து, 4வது லைன் ஃபஸ்ட் எழுத்து, இந்த ரெண்டு மட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அந்தகரிப்போஹோ 3வது லைன் எண்டிங், 4வது சதுர்நாம், பாக்கியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். மிருணாளி மிருத்வீனாம் மிருணாளி மிருத்வீனாம் மிருணாளி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பிஸ் சௌந்தர்யம் चतुर्भिः सौन्दर्यं चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौति वदनैः सरसिजभवस्तौति वदनैः सरसिजभवस्तौति वदनैः नखेभ्यः सन्त्रस्यन् नखेभ्यः सन्त्रस्यन् नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः 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 चतुर्णां शीर्षाणां चतुर्णां शीर्षाणां चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया सममभयहस्तार्पणधिया सममभयहस्तार्पणधिया. அடுத்தது முழு லைனாக சொல்லுவோம். மிருணாளி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் मृणाली मृद्वीनां तव भुजलतानां चतसृणां मृणाली मृद्वीनां
तव भुजलतानां चतसृणाम् चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौतिवदनैः चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौतिवदनैः चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौतिवदनैः नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया அடுத்து ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லுவோம். மிருணாளி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பிஸ் சௌந்தர்யம் सरसिजभवस्तौतिवदनैः मृणाली मृद्वीनां तव भुजलतानां चतसृणां चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौतिवदनैः मृणाली मृद्वीनां तव भुजलतानां चतसृणां चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौतिवदनैः नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया அடுத்தது முழு ஸ்லோகமாக சொல்லுவோம். மிருணாளி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பிஸ் சௌந்தர்யம் सरसिजभवस्तौतिवदनैः नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया मृणाली मृद्वीनां तव भुजलतानां चतसृणां चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौतिवदनैः नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया मृणाली मृद्वीनां तव भुजलतानां चतसृणां चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौतिवदनैः नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया. இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்ப்போம். முதல்ல இந்த சுருக்கமான ஒரு பொருளை பார்ப்போம். அம்பாளுடைய கைகளை பற்றின ஒரு அழகான வர்ணனையாக இந்த ஸ்லோகம் இருக்கு.
இந்த கைன்னு சொல்லும் பொழுது தோல்லேருந்து நீண்டு வரக்கூடிய அந்த புஜம்ன்ற ஒரு போர்ஷன், அப்புறம் அதனுடைய எண்டில் ஹஸ்தம்னு சொல்லக்கூடியதாக இந்த உள்ளங்கையெல்லாம் இருக்குது, இந்த போர்ஷன் ஹஸ்தம்னு சொல்கிறோம். அப்போ புஜமும் ஹஸ்தமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தாமரத்தண்டு மாதிரி அப்படி புஜம் இருக்கான், அப்படி தோல்லேருந்து நீண்டு வர தாமரத்தண்டு மாதிரி. தாமரத்தண்டினுடைய எண்டில் அழகாக ஒரு தாமரை புஷ்பம் பூத்திருக்கோம் இல்லையா, அப்படி பூத்த புஷ்பமாக அம்பாளுடைய ஹஸ்தங்கள், அவளுடைய கைகள் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். அவ்வளவு அழகாக அந்த சௌந்தர்யம் விளங்கக்கூடிய அந்த கரங்களை பற்றி ஸ்தோத்திரமாக ஒருத்தர் உட்காந்து ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கார். யாருன்னா பிரம்மாவானவர் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய 4 தலைகள்னாலையும் அவருக்கு சதுர்முகன்னு பேர். அவர் ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கார். எதனால் அப்படி பண்ணுறாருன்னா, அவருக்கு இந்த அந்தக ரிப்புன்னு சொல்லக்கூடியதான பரமேஸ்வரன் கிட்ட ஒரு பயம். தனக்கு இருந்த 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளிவிட்டார் அவர். இந்த பாக்கி 4 தலையாவது ஜாக்கிரதையாக இருக்கணுமே, நன்னா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஓடி வந்து உக்காந்துட்டு, உன் 4 கையையும் என் 4 தலையில வச்சு எனக்கு அபயம் கொடு, என்னை காப்பாத்து அப்படிங்கிறதுக்காகவே வந்து உட்காந்து இவ்வளோ ஸ்துதி பண்ணின்னு உட்காண்டிருக்கார் அப்படிங்கிறதாக ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை இங்கே கிடைக்கிறது. இதில் நிறைய அழகான டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி அதெல்லாத்தையும் ரசிக்க போகிறோம். ரொம்ப விசேஷமாக தோன்றது இந்த ஸ்லோகம் இந்த காலகட்டத்தில் நம்ம கேட்குறதுங்கிறது. ஏன்னா இப்போ கார்த்திகை மாதங்கிறது ஒன்று. கார்த்திகைன்னு சொன்ன உடனேயே இந்த ஜோதி தீபம்ங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு கனெக்ட் மனசில் வந்து நிற்கிறது, நிறைஞ்சு இருக்குது. கார்த்திகை மாதத்தில் விசேஷமாக நாளைக்கு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, கால அஷ்டமின்னு சொல்கிறது. நாளைக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாதத்தில் வர்றதுங்கிறது காலபைரவ அஷ்டமின்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். இப்படி ஒரு அழகான ஒரு டயத்தில் இந்த பரமேஸ்வரனுடைய மகிமையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோங்கிறது சாட்சாத் அம்பாளுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் சரி சார், இங்கே பைரவரை பற்றினதான ஒரு விஷயம் எங்கே வந்தது இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னு யோசிச்சோம்னா, அங்கேருந்தே தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வாக்கிய பிரயோகங்கள்லாம் இங்கே இருக்குது. இங்கே 3வது லைனில் ஸ்லோகத்தினுடைய 3வது வரி எண்டு எப்படி கொடுக்குறார், அந்தக ரிப்போஹோன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறார். இந்த வார்த்தை தான் நமக்கு லீடின். இப்போ இந்த பைரவரனுடைய விசேஷம் என்ன, காலபைரவ அஷ்டமி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு லீடினாக இந்த வார்த்தை இங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். முதல்ல அந்த வார்த்தை என்னன்னு புரிஞ்சுப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்கார், அந்தக ரிப்போஹோ. கரெக்டாக வார்த்தை அந்தக ரிப்பு அப்படிங்கிறது தான் வார்த்தை. ரிப்புன்னு சொன்னாக்க எனிமி. ரிப்போஹோன்னு வர்றது வந்து அந்த சிவனுடைய அப்படிங்கிற மாதிரி அந்த பிரயோகத்துக்காக, அந்த வெர்புக்காக அது ரிப்போஹோன்னு இங்கே வருது. வார்த்தை அந்தக ரிப்பு அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்போது அந்தகனுடைய எதிரி யாரோ அவர் அப்படின்னு இங்கே அர்த்தம். காரண பேராக பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாமம். இப்போ தெய்வங்களுக்கு சொல்லும் பொழுது இன்னார எதிர்த்து ஜெயித்தவர்கள் அழித்தவர்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதாக சில நாமாக்கள்லாம் விசேஷமாக வருது. உதாரணமாக நாராயணரை பற்றி பார்க்கும் பொழுது முராரின்னு அவருக்கு ஒரு பேர். முரனை எதிர்த்து அழித்தவர் அப்படிங்கிறதுனால முர ப்ளஸ் அரி, அரின்னு சொன்னாலும் எதிரின்னு அர்த்தம். அப்போ முராரின்னு அவருக்கு பேர். அதே மாதிரி பரமேஸ்வரன் புறங்களை எதிர்த்து அழித்தவர், திரிபுர சம்ஹாரம் பண்ணவர்ங்கிறதுனால புற ப்ளஸ் அரி, புராரி அப்படிங்கிற நாமா. அதே மாதிரி இந்த இடத்துல அந்தகன்னு சொல்லக்கூடியதான ஒரு அசுரன் இருந்தான், அந்தகாசுரன். அவனை எதிர்த்து அழிச்சதுனால இந்த அழித்தவர், இந்த எனிமிங்கிற ஒரு நாமாவை தான் இந்த இடத்துல ரிப்புங்கிற வார்த்தை குறிப்பிடுறது. அந்தக ரிப்புவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த பரமேஸ்வரனுடைய விசேஷமான நாமா இங்கே கொடுக்குறார். ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு நாமாக்களினுடைய யூசேஜ் நமக்கு ஒரு அழகை கொடுக்கறது. உதாரணமாக மூக்க பஞ்சசக்தியில் பார்த்தோம்னா மூக்க கவி பல இடங்களில் மன்மதனுடைய எதிரியாகப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு மீனிங்லேயே இங்கே பரமேஸ்வரனுடைய நாமாக்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டே வருவார். ஏன்னா அந்த இடத்துலலாம் அதனுடைய வேல்யூ ரொம்ப ஆப்டாக இருக்கும், அப்ராப்ரியேட்டாக இருக்குங்கிறதுனால அப்படி கொண்டு வர்றார். அபிராமி அந்தாதியில் இவர் ஸ்லோகத்தில் முராரி புராரின்னு இவ எல்லாரையும் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த நாமாக்களையே விசேஷமாக கொண்டு வந்து அம்பாளுடைய உபாசகர்கள் வரிசையில் சொல்லின்னு வரும்பொழுது அப்படியே கோத்து ஒரு மாலையாக அவர் வச்சுன்னு போடுவார், புராரி முராரி புதிய முனி அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல
அந்தகரிப்புன்னு ஒரு நாமாவை, பரமேஸ்வரனுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாமாக்கள் சொல்லலாம். ஆனால் அதிலிருந்து விசேஷமாக அந்தகரிப்புங்கிற ஒரு நாமாவை ஆச்சாரியர் இங்கே பிரயோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம இந்த ஸ்லோகத்தை இப்போ அப்ரோச் பண்ணுறோம். சரி, முதல்ல இந்த அந்தகாசுரனுங்கிறவன் யாரு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சின்னதாக ப்ரீஃபாக ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்கா, இன் சம் வே பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் குழந்தையாகவே அவனை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய ஜனனம் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறது. அப்படி பிறக்கும்போது அந்தகனாக இருந்த ஒருத்தன், அதாவது கண்ணு தெரியாதவனாக இருந்து அதுக்கு பிறகு பிரம்மா கிட்ட தபஸ் பண்ணி வரத்தை வாங்கிண்டு அந்த வரத்தின் மூலமாக தனக்கு சக்தி கிடைச்சிடுது அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்த உடனே இப்போ கண்ணு தெரியறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ளம் இருக்க அது அந்தகனாக போயிடுது அவனுக்கு. அதாவது வெளிக்கண்ணு தெரியறது, உள்கண்ணு கர்வத்தினால மூடி போயிடுது. அப்போது அந்த கண்ணு தெரியாமல் போனதுனால என்ன பண்ணுறான், நிறைய தப்பு பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்த உடனே கடைசியில் பரமேஸ்வரனாலேயே அழிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது தான் அந்த அந்தகாசுரனுடைய கதை. அந்த ஒரு சம்ஹாரத்தை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் மகர்ஷி சொல்கிறார். ஆரண்ய காண்டத்தில் ராமபிரான் எப்படி இந்த கரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை அவர் சம்ஹாரம் பண்ணது எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, பரமேஸ்வரன் அந்தகனை எப்படி சம்ஹாரம் பண்ணாரோ அதை மாதிரி இந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்லி வால்மீகி அங்கே ஒரு வச்சனம் கொடுக்குறார். சபபாத கரோ பூமௌ தஹ்யமான ஷராக்னினா ருத்ரேண ஏவ விநிர்தக்தஹ ஸ்வேதாரண்யே யதாந்தகா. ஸ்வேதாரண்யம்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டுல, வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டுல ருத்ரனால் நன்றாக பொசுக்கப்பட்டவனான அந்தகன் எப்படி விழுந்தானோ அந்த மாதிரி இந்த இடத்துல கரன் என்பவன் ராமனால் கொல்லப்பட்டான் அப்படின்னு வால்மீகி சொல்றார். இதை டீட்டெயில் பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும். ஏன்னா வால்மீகி ராமாயணம் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம். ஸ்வேதாரண்யம்னு சொன்ன உடனேயே வெள்ளையான காடு அப்படிங்கிறது தெரிஞ்சு தமிழ் அப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தோம்னா திருவெண்காடுன்னு இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரம்னே தான் அதுக்கும் பேர். இப்படி பல கனெக்ஷன்ஸ் அதிலே நமக்கு வரும். ஆனால் இப்போ நமக்கு தேவை என்ன, இங்கே ருத்ரனால் அந்தகன் என்பவன் சம்ஹாரம் செய்யப்பட்டான் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இங்கே சொல்றார். அப்படி ருத்ரனால் பரமேஸ்வரனால் சம்ஹாரம் செய்யப்பட்ட அந்தகன் வாஸ்தவத்தில் யாருன்னு பார்த்தா, ஒரு விதம் இவருக்கே பிள்ளையாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரு மூலம். ஆதி பார்த்தாக்கா அப்படிதான் இருக்கு. ஆனால் பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட ஒரு கடவுள் அப்படின்னாக்கா, தப்பு பண்ணவன்னு தெரிஞ்சாக்கா அவன் யாராக இருந்தாலும் சரி, தெர் இஸ் நோ ஃபியர் ஆர் ஃபேவர், பாரபட்சம் கிடையாது. யாராக இருந்தாலும் தர்மத்தின் முன்னாடி அவரவர்கள் தனக்கு உண்டான தண்டனையை எடுத்துட்டு தான் ஆகணும். அந்த தண்டனையை அட்மினிஸ்டர் பண்ணுறவர் அவர் தான் அப்படிங்கிறத தான் அந்த அந்தகாசுரனுடைய கேஸில் நம்ம பார்க்குறோம். அதுவும் முக்கியமாக கர்வம் தலைக்கேறி போய் கண் பார்வை கிடச்சும் உள்ளுக்குள்ள கர்வத்தினால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்வை மங்கி போனவனாக உள்ளூர அந்தகனாக இருந்த காரணத்தினால் அவன் நிறைய தப்பு பண்ணுறான் கர்வத்தினால. அதனால பரமேஸ்வரன் அவனை சம்ஹாரம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த கதையில் இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவரான அந்தகரிப்பு அப்படின்னு இங்கே பரமேஸ்வரனுடைய நாமாவை சொல்லும் பொழுது அது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம ஓப்பனிங்கில் தெரிஞ்சுக்கிறோம். எதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவருக்கு கிட்டத்தட்ட பிள்ளை மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தர், இதே மாதிரி இந்த கர்வம் ஒரேடியாக ஜாஸ்தியாகி போய் அதனால் கிட்டத்தட்ட உள்ளூர பிளைண்ட் ஆகி பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணி அதுக்கு பனிஷ்மெண்ட்டையும் வாங்கிண்டார் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன்லையும் நம்ம பார்க்க போகிறோம். சாக்ஷாத் பிரம்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சமயத்தில் இந்த லோகங்கள் எல்லாத்தையும் நானே தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், கிரியேட்டர் ரோல் தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் ஒரு ஸ்டேஜில் கர்வம் அவருக்கு தலைக்கு மிஞ்சி போயிடுது. எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, நான் கிரியேஷனே பண்ணலன்னாக்கா மகாவிஷ்ணு என்னத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவருக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன்
சம்ஹாரம்னு ஒன்று பண்ணுறாரு, அவருக்கும் ருத்ரனுக்கும் ஒரு காரியமும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது நான் பண்ணுற காரியம்தான். அதனால் நான் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவரே நினச்சுட்டார். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு வந்த உடனேயே இதை சரி பண்ணி ஆகணுமோ இல்லையோ. லோகத்தில் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர், அவருக்கே இப்படி ஒரு நினைப்பு வந்துருத்தானாக்கா அவர்கிட்டேருந்து வரக்கூடிய பிரஜைகள் எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் பெருசாக போயிடுமேங்கிறதுனால இது எப்படியா கரெக்ட் பண்ணி ஆகணும்னு இந்த திரிமூர்த்திகளில் பாக்கி 2 மூர்த்திகளும் சேர்ந்துட்டு ஒரு பிளானை பண்ணிட்டா. அதனால என்ன ஆச்சு, இந்த பிரம்மா வந்து விஷ்ணுக்கிட்ட இதே மாதிரி பேசுறதுக்கு போகிறார். நான் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நிறைய 2-3 வேரியண்ட்லாம் இருக்குது இந்த கதைக்கு. ஜென்ரலி இருக்கக்கூடிய ஒரு வருஷன் தான் நம்ம பார்க்குறோம். இவர் விஷ்ணுக்கிட்டேயும் போய் சொன்ன உடனே நீயா நானா பார்த்துடுறது யார் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி அவரும் கூடவே இவருக்கு சரிசமமாக சொல்கிற மாதிரியே ஒரு விளையாட்டை பண்ணிட்டு ஒரு மாயக்காரராச்சு அவர். அதனால் அவரும் கூட ஒரு மாயை காமிச்சுட்டு பார்த்துடலாம் வாப்பா நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு 2 பேருமா பரமேஸ்வரன்கிட்ட போகிறா. பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாராம், சரி நீங்கள் 2 பேரில் யார் பெரியவர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு பரீட்சை ஒன்று வைக்கிறேன். அந்த பரீட்சையில் யார் வின் பண்ணுறாளோ அதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல அப்படின்னுட்டு நான் பெரியவன்னு சொல்கிறேங்கிறதே இல்லை. இங்கே உங்கள் 2 பேரில் யார் பெரியவங்கிறதுக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன், இந்த டெஸ்ட்டு பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் கொடுக்குறார். அந்த டெஸ்ட்டு தான் கார்த்திகை மாதம் உடனேயே நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய அந்த தீபம். அடிமுடி காணா அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு ஜோதி ஸ்வரூபமாக பெரும் ஜோதி பிழம்பாக பரமேஸ்வரன் தரிசனம் கொடுத்த ஒரு காட்சி அந்த இடத்துல நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ இவ 2 பேருக்கும் வச்ச டெஸ்ட் என்ன, நான் ஒரு ஜோதி பழம்பாக நான் வந்து இந்த இடத்துல காட்சி கொடுக்க போகிறேன். இதனுடைய தலை எங்கே இருக்குது, என்னுடைய தலை எங்கே இருக்குது, என்னுடைய கால் எங்கே இருக்குங்கிறத உங்கள் 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறீங்களோ அவளுக்கு நீங்கள் தான் ஜெயிச்சுட்டேள் அப்படின்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சட்டுன்னு ஒரு ஜோதி பழம்பாக இந்த பிரம்மாண்டத்தையும் தாண்டி எங்கே ஆதி எங்கே வந்து ஒரு கீழ்பாகம் அப்படிங்கிறத தெரிய முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஜோதி பழம்பாக பரமேஸ்வரன் தரிசனம் கொடுக்கிறார். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இவா 2 பேரும் கிளம்புறா. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்துண்டு கீழ்ப்பக்கமாக பரமேஸ்வரனுடைய திருவடிகளை தேடி போகிறவராகன்னு அங்கேயும் இந்த ஹியூமிலிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நான் உங்களுடைய திருவடிகள் தான் எனக்கு முக்கியம், நான் அதை தேடி போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி அப்படி கீழே வராகமூர்த்தியாக கீழே பூமிக்குள்ளே தோண்டின்னு அடியில் போகிறார் அவர். பிரம்மா ஹம்சமாக மாறி எண்ணப்பக்ஷியாக அப்படி மாறி மேல் நோக்கி பறந்து போய் உங்களுடைய தலை எங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு அவர் மேலே போயிட்டார். இப்படி 2 பேரும் 2 டைரக்ஷன் எத்தனையோ 1000 வருஷங்கள் தேடி போயிட்டே இருக்கா. எங்கேயும் எண்டு இன் சைட்டுங்கிறது காணோம், கண்டுபிடிக்க முடியல. மகாவிஷ்ணு நேராக ரிட்டர்ன் வந்துடுறார். வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னால் வந்து உங்களுடைய திருவடிகளை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல சுவாமி, நீங்கள் தான் பெரியவருங்கிறத நான் ஒத்துன்ட்டேன், என்னுடைய பிழையை பொறுத்தருள்க அப்படின்னு கேட்டுட்டார் பரமேஸ்வரன்ட்ட. ஏன்னா இவா 2 பேருமா சேர்த்து வச்சுட்டு செய்கிற ஒரு நாடகம் தானே இது. ஏன்னா வாஸ்தவத்தில் இது 2 கிடையாது, 2 ஒன்று தாங்கிறத எப்போ நம்ம மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். சங்கர நாராயண ஸ்வரூபம் 2 உடம்பாக நமக்கு தெரியறதே தவிர வாஸ்தவத்தில் ஒன்று தாங்கிறத நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். அப்படி ஒரு டிசிஷன் இவா பண்ணிட்டா. இவர் வந்து ஒத்துண்டாச்சு. இப்போ இன்னொருத்தர் போனார். அவர் எங்கன்னா அவருக்கு தான் ஏற்கனவே கர்வம் தலைக்கு மேலேன்னா போயிருக்கு. அதனால் அவரால் அக்செப்டும் பண்ணிக்க முடியல மனசு வந்து. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் யோசிச்சார், தலைக்கு மேலே நம்ம போய் பார்த்துட்டோன்னு நம்ம சொல்லணுமானாக்கா நமக்கு ஏதாவது ஒரு சாட்சி வேற வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டே இருந்தார். அப்போ பரமேஸ்வரனுடைய சிரசில் எங்கேயோ இருந்து எத்தனையோ காலம் முன்னாடி கீழே விழுந்ததாக ஒரு தாழம்பூ கீழுக்கு வந்துட்டே இருக்கான். அந்த தாழம்புக்கிட்ட டக்குன்னு இவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டார். பரமேஸ்வரனுடைய சிரசை நான் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு நான் போய் சொல்ல போகிறேன், நீ என் கூட வந்து அதுக்கு சாட்சி சொன்னியானாக்கா நான் உன்னை நல்லா கவனிச்சிக்கிறேன் அப்படின்னார். தாழம்பூவும் சரின்னு ஒத்துன்றது. அதனால் என்ன பண்ணார், நேராக திரும்பி வந்தார். பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் இருக்கா. 2 பேர்கிட்டையும் வந்து, சார் நான் உங்கள் சிரசை பார்த்தாச்சு, இன்ஃபேக்ட் பார்த்ததுக்கு இதோ இவர் சாட்சி இருக்கார், கூட இந்த தாழம்பூ இருக்கார் பாருங்க அப்படின்னார். தாழம்பூவும் பொய் சாட்சி சொல்லித்து. இப்படி தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் தப்பான விஷயத்தை செஞ்சதுனால, அதுவும் கர்வம் தலைக்கேறி போய் உள்ளூர அந்தகனாக மாறினத்தினால இவர் தப்பு பண்ணுறாரோ இல்லையா. இப்போ அந்த தப்புக்கு தண்டனை கொடுத்தாகணும்.
எப்படி அந்தகாசுரனுடைய கதையில் நம்ம பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இதுக்கு தண்டனை கொடுக்கறது யாரு அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தண்டனை கொடுத்தாகணும். யோசிச்சார் என்ன பண்ணுறதுன்னு. பிரம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கர்வத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம், எனக்கும் 5 தலை இருக்குது, நானும் பரமேஸ்வரன் மாதிரி 5 தலை உள்ளவனாக இருக்கேன் அப்படின்ற ஒரு கர்வத்தோட முதல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தார் அவர். பார்த்தார் பரமேஸ்வரன், சரி இந்த 5 இதையே சொல்லின்னு உட்காந்துருக்கேனோ, நீ முதல்ல அதை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இன்னும் இன்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டார். அந்த 5 தலையில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். உடனே அந்த தண்டனையினுடைய எக்ஸிக்யூஷன் சில இடங்களில் பரமேஸ்வரனே செஞ்சார்னு டைரெக்டாகவும் சொல்கிறது உண்டு. இன்னொரு சில இடங்களில் அவருடைய கணங்களில் ஒன்றாக அவருடைய ஃபார்ம்ஸ், ஒன் ஆஃப் தி மல்டிபிள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னு சொல்லலாம், அப்படி அவருடைய ஃபார்மில் ஒன்றாக இருக்கக்கூடியதாக பைரவன் ஒரு ரூபத்தில் அந்த பைரவன் காலபைரவன் தோன்றி பிரம்மாவனுடைய தலை ஒன்றத்தை கிள்ளி எடுத்து விட்டார். அந்த 5 தலையில ஒரு தலையை கிள்ளி எடுத்தாச்சு. இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இவ்வளோ தூரம் போய் பேசினியோன்னா, இவ்வளோ தூரம் தப்பான காரியங்களை பண்ணுறியோன்னா, அதனால உன் உச்சி தலையை 5வது தலையை கிள்ளி எடுத்துடுறது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டண்ட்டாக அதை கையாலே கிள்ளி எடுத்து விட்டார், தூக்கி போட்டுவிட்டார் அப்படிங்கிறதாக சொல்றது. அந்த இடத்துல தான் பைரவரனுடைய ஒரு ப்ரெசன்ஸை நம்ம பார்க்குறோம். முக்கியமாக அப்படி பரமேஸ்வரனே தான் சாட்சாத் இந்த பைரவருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்கா, ஒன் ஆஃப் தி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால இவரே தான் சாட்சாத் இந்த பைரவராக நிற்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா, பிக்ஷாடன மூர்த்தியாக பரமேஸ்வரனுடைய ரூபம் எப்படி இருக்குங்கிற ஒரு அழகையும் நம்மளால இப்போ ரசிக்க முடியும். கபாலீஸ்வரம் அப்படின்னு க்ஷேத்திரம். நம்ம அந்த க்ஷேத்திரத்தை நினைக்கும் பொழுதே பரமேஸ்வரனை கபாலியாக, கபாலம்ங்கிறது மண்டவோடு, இந்த பிரம்மாவனுடைய கபாலத்தை அவருடைய ஒரு தலையை கிள்ளிட்டாரோ இல்லையா, அது கிள்ளின உடனே என்ன ஆகுறது, அந்த பிரம்மாவை கொன்றதான ஒரு பிரம்மஹத்திங்கிற தோஷம் பரமேஸ்வரனை பிடிச்சுன்றது. யாரா இருந்தாலும் அந்த தர்மத்துக்கு ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருந்தாகணும்னு தானே பரமேஸ்வரன் இப்படி ஒரு விஷயத்தை நடத்தி காமிக்கிறார். அப்போ அவருமே ஹீ இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த லா அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறார். அவரும் எப்படி சப்ஜெக்ட் லான்னா, பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினதுனால பிரம்மஹத்திங்கிற ஒரு தோஷம் பரமேஸ்வரனை பிடிச்சுடுறது. அதனுடைய விளைவாக என்ன ஆறுது, கிள்ளின அந்த தலையை அவர் கையை விட்டு வெளியில போட முடியல, கையோடு ஒட்டின்டுடுறது. அப்போ அந்த தலைங்கிறது தான் மண்டவோடு கபாலம்ங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்றோம். அந்த கபாலம் இவருடைய கரத்துல அப்படியே ஒட்டின்டுடுறது. இவரால் அதை கீழே விட முடியல, பிரம்மஹத்தி தோஷமாக அது கூடவே ஒட்டின்டுடுறது. இப்போ இவருக்கு என்னெல்லாம் சாப்பாடாக யார் என்ன அந்த கபாலத்தில் போட்டாலும் எல்லாத்தையும் அந்த கபாலமே முதல்ல சாப்பிட்டு விடுறது, அது உறிஞ்சி விடுறது எல்லாத்தையும். பரமேஸ்வரனுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ கையில் அந்த கபாலத்தை எடுத்துட்டு ஒரு பிக்ஷாண்டியாக, பிக்ஷாட்டனருங்கிற ஒரு மூர்த்தியாக கையில் அதை எடுத்துட்டு ஊரா பரமேஸ்வரன் சுத்தரார் அப்படிங்கிறதாக ஒரு கதை அதுல இருந்து வருது. நம்ம காளமேக புலவர் அழகா சொல்றது உண்டு, நச்சரவம் பூண்டதில்லை நாதரே தேவரீர் பிச்சை எடுத்துண்ண புறப்பட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நையாண்டியாக சொல்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதுவார். நீ பிச்சை எடுத்து தானே போற, அதுக்கு என்னத்துக்கு போறதுக்கு உனக்கு இவ்வளவு பெருசா ஒரு மேளதாளம், இத்தனை ஆர்ப்பாட்டம், உன்னை சுத்தி இத்தனை பேரு, இப்படி அழகா போறியே இவ்வளவு பெரிய கூட்டத்தோட, நீ பிக்ஷாடனன்னா அப்படின்னு கேட்கறதாக ஒரு எழுதியிருப்பார். அப்படி பிக்ஷாடன மூர்த்தியாக பரமேஸ்வரன் நம்ம பார்க்கறது கபாலீஸ்வரம் ஒரு க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லும் பொழுதே இந்த கபாலம், பிரம்ம கபாலம் அவர் கையில ஒட்டின்னு இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல வரணும். அது கூடவே பைரவமூர்த்தியாக பார்த்தாலே ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு ரூபம் தான் பைரவம் அப்படிங்கிறதே. அப்படிதான் அந்த வேர்டுனுடைய ரூட். பைரவம் அப்படின்னா ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு ரூபம். அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியாக, ஏன்னா அவர் எக்ஸிக்யூஷன் தான் பண்றார். ஒரு தர்மத்தை அவர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக, பனிஷ்மெண்ட் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கும் பொழுது பார்த்தாலே ரொம்ப சாதுவா, யார் வேணாலும் போய் அடிச்சவர் ஏமாத்திடலாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாக்கா எப்படி அட்மினிஸ்டர் பண்றது? தர்மத்தை அட்மினிஸ்டர் பண்றவன்னா ஒரு பாரபட்சம் பார்க்காதவராக, பார்த்தாலே நம்ம பயப்படக்கூடிய ஆளாக அவர் இருந்தாதான் நம்ம பயந்துண்டாவது தப்பு பண்ணாம இருப்போம். அதனால இந்த பைரவரனுடைய ரூபம் எப்படி இருக்கு, அந்த ரூபம் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் பேரே. அதனாலதான் பைரவர். இப்போ நம்ம க்ஷேத்திரங்கள் எல்லாம் பார்க்கலாம். பைரவரை பார்க்கும் பொழுது ஒரு திகம்பரராக கையில கூட ஒரு ஒரு பிக்ஷாடனர் மாதிரி இந்த ஒரு பாத்திரத்தை கையில வச்சுண்டு, கூட அவருடைய வாகனமாக ஒரு நாய் ஒன்று இருக்கும்.
அதையும் கூட வச்சுட்டு இருக்கிறவராக இப்படி பைரவரை பார்க்குறோம். நாளைக்கு கால பைரவாஷ்டமி. இப்படி விசேஷமான ஒரு நாளில் இந்த கதையும் நம்ம ஞாபகம் வச்சுண்டு பரமேஸ்வரனையே இந்த பைரவ மூர்த்தியாக பார்த்து அவருடைய அனுகிரகத்தை நம்ம எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம இதையும் தப்பும் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்கும் அவரையே தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பமாக இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஸ்லோகத்துக்கு திரும்பி வருவோம். பிரம்மா இப்படிலாம் தப்பு பண்ணார், இவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது பரமேஸ்வரன் டைரக்டாக பண்ணாரோ இல்லை இப்படி ஒரு ரூபத்தை எடுத்து பண்ணாரோங்கிறதெல்லாம் நமக்கு அப்புறம். இப்போ பரமேஸ்வரன் தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார், ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சு விட்டார் இல்லையா? நேரடியாக கைகள்னால் கிள்ளி எரிஞ்சு விட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதுதான் முக்கியமாக நம்ம வச்சுட்டு இருக்கிற கதை. வடக்கில் கொஞ்சம் வேரியேஷனோட சொல்கிறா. பரமேஸ்வரன் கையினால் கிள்ளலை, அவர் திரிசூலத்தால் குத்தி அந்த ஒரு தலையை எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. முடிவாக அந்த பிரம்மஹத்தின்னு சொல்லக்கூடிய சாபத்துக்கு எப்போ அவருக்கு விமோச்சனம் கிடைச்சிது அப்படின்னா, பத்ரிநாத்னு சொல்லக்கூடிய விஷ்ணு க்ஷேத்திரம் அங்கே போனப்போ பரமேஸ்வரனுக்கு கடைசியாக அங்கே இதுக்குண்டான சாப விமோச்சனம் கிடைச்சிது. அங்கே தான் பிரம்ம கபாலம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவினுடைய மண்டவோடு இவர் கையிலேருந்து கீழே நழுவித்துன்னு சொல்கிறதாக இன்றைக்கும் அந்த இடத்துல பிரம்ம கபாலம்னு ஒரு இடம் இருக்குது. பத்ரிநாத்துக்கு க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப கிட்டக்கே பக்கத்துலேயே. அங்கே இன்றைக்கும் எல்லாரும் தன்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் அங்கே ஸ்ராத்த காரியங்கள்லாம் பண்ணுறதுண்டு. கயா க்ஷேத்திரத்தில் பண்ணால் எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி பல மடங்கு 8 மடங்கு விசேஷம் இங்கே பிரம்ம கபாலத்தில் பண்ணினாக்கா அப்படின்னு வடக்கில் அவள் ஒரு பிரமாணமாக அதை வச்சுட்டு இருக்கா. நமக்கு நம்ம ஊர் பக்கம் பார்த்தோம்னா பரமேஸ்வரன் கையினால தான் கிள்ளி போட்டார், கையோட கபாலம் ஒட்டின்றுத்துங்கிறத பார்த்தோமோ இல்லையா? அதுக்கு எங்கே விமோச்சனம்னு ஊரூரா அலையிறார். கடைசியில் இவ ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டு தானே இவரும் மகாவிஷ்ணுவுமா, ஏன்னா ரெண்டும் ஒன்று தானே. அவர் முதலியே பிளான் பண்ணி வச்ச மாதிரி கடைசியில் ஒரு ஊருக்கு வரார். திருக்கண்டியூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த கண்டியூருங்கிற பேரே எங்கே வந்ததுன்னா, கண்டனம்னாக்கா ஒன்றுத்தை வெட்டி எடுத்து போடுறது, கண்டனம்ங்கிற ஒரு வார்த்தை. இங்கே பிரம்மாவினுடைய தலையை கண்டனம் பண்ணதுனால இந்த க்ஷேத்திரத்தில் பரமேஸ்வரனுக்கு பேரே பிரம்ம சிரகண்டீஸ்வரர் அப்படின்னு பேர். எவ்வளோ அழகாக அப்ளிகபிளாக இருக்குது பாருங்க. இந்த நேம்லேருந்து நம்ம தெரிஞ்சுட்டுலாம். பிரம்ம சிரத்தை கண்டனம் பண்ணின ஈஸ்வரன், பிரம்ம சிரகண்டீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த அஷ்டவிரட்டான க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த 8 க்ஷேத்திரங்களில் முக்கியமான க்ஷேத்திரத்தில் ஒன்றானதாக இது இருக்குது, திருக்கண்டியூர் அப்படின்னு. அந்த கண்டனம்னு சொன்னாலே வெட்டினது, இந்த சிரசை வெட்டி எடுத்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறதாக நம்ம கணக்கு வச்சுக்கலாம். நாமா பரமேஸ்வரனுடைய நாமம் அப்படியே தான் இருக்குது. அப்படி இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய திருக்கண்டியூர்லேயே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கூடவே அழகா அவருக்கும் இந்த கதையோடு கண்டினியூ பண்ணிக்கிற மாதிரி ஒரு நாமா இருக்கு, ஹர சாப விமோச்சனர் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஹரனுக்கு பரமேஸ்வரனுக்கு உண்டான அந்த பிரம்மஹத்தின்னு சொல்லக்கூடிய சாபத்தை விமோச்சனம் பண்ணவர், அதை நிவர்த்தி பண்ணவர்னா சாட்சாத் இந்த பெருமாள் தான். எப்படி நிவர்த்தி பண்ணார்? இவருக்கு கையில் கபாலத்தில் என்ன போட்டாலும் அது ஃபுல்லாக அதுவே எல்லாத்தையும் உறிஞ்சி சாப்பிட்டுட்டே இருந்தது. ஸோ எப்போ அந்த கபாலம் நிரம்பி வழியறதோ, ஓவர்ஃப்ளோ ஆகிறதோ, அப்போ தான் இதுக்கு விமோச்சனம். இவர் இப்படியே ஒரு இடமா போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஊருக்கு வந்தார். மகாவிஷ்ணு சொன்னார், தன்னுடைய ஆத்துக்காரியை கூப்பிட்டு, இவர் வந்திருக்கார் பாருமா, இவருக்கு போய் வேண்டியதை நிறைய நிறைவா போடு அப்படின்னார். வர்றவ யாரு? சாட்சாத் மகாலட்சுமி. அள்ள அள்ள குறையாத எல்லா செல்வங்களையும் வழங்குபவளாக இருக்கக்கூடிய தாயார். அந்த தாயார் அந்த வாசல்ல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய கையில அந்த கபாலத்துல தன்னுடைய அருளை அள்ளி பொழியறா. அந்த கபாலம் நிறைஞ்சு வழியிறது. உடனே அவருக்கு அந்த சாபம் நீங்குகிறது அப்படிங்கிறதாக இந்த இடத்துல ஹரசாபத்தை விமோச்சனம் பண்ணின பெருமாள் அப்படின்னு அவருக்கு ஹரசாப விமோச்சனர்னு இந்த ஊர்ல பேர். இப்படி இவா 2 பேருமா சேர்ந்து பிளான் பண்ணி இந்த பிரம்மாவனுடைய கர்வத்தை எப்படி அடக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சாச்சுங்கிற ஒரு விஷயம் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியறது. அதிலிருந்து கனெக்டடாக அந்தகரிப்போஹோன்னு அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லும் பொழுது, அந்தகரிப்பு எப்படி இந்த தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரோ, எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அட்மினிஸ்டர் பண்ணாரோ, எப்படி ஒரு கர்வத்தை அகங்காரத்தை அங்கே இல்லாம ஆக்கினாரோ, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த கர்வத்தை அகங்காரத்தை அழிப்பதற்காகவே இந்த பனிஷ்மெண்ட் அட்மினிஸ்டர் பண்றவராகவே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இங்க பிரம்மாவுக்கு பண்ணார் அப்படிங்கிறத நீங்க பார்க்குறோம். கூடவே இன்னொன்னும் சேர்த்து புரிஞ்சுக்கலாம். அந்தகன் எப்படி பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்குமே புத்திரனாக நம்மளால சொல்ல முடியறதோ,
அதே மாதிரி இந்த பிரம்மாவும் இவர்களுடைய புத்திரனாகவும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா லோகம் எல்லாத்துக்கும் ஜனக ஜனனியாக இவா 2 பேர் தான் இருக்கான்னு சொல்லியாச்சுன்னா இவாகிட்ட இருந்து தானே பிரம்மாவனுடைய ஜனனமும் இருக்கணும். இது என்ன சார், அது பிரம்மா விஷ்ணுவனுடைய பிள்ளை இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா, விஷ்ணுங்கிறவர் இவா 2 பேர்கிட்ட இருந்து வேறையே இல்லைங்கிறத நம்ம என்ன புரிஞ்சுட்டோம்னாக்கா பிரம்மா இவாளுடைய பிள்ளை தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த அந்தகரிப்புன்னு ஆச்சாரியால் பிரயோகம் பண்ண ஒரு வேர்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணோம்னா இப்போ இந்த பிரம்மாவனுடைய கதையை ஞாபகம் வச்சுண்டு அந்த கதையின் மூலமாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல போற பாக்கி கருத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக அழகாக அப்படி புரிய போகிறது நமக்கு. இப்போ ஸ்லோகத்தினுடைய லைன்ஸுக்கு வருவோம். முதல்ல இந்த ஸ்லோகம் எதை பற்றி இருக்கு? அம்பாளுடைய கரங்களை பற்றினதாக, கழுத்து வரைக்கும் வர்ணனை எடுத்து இப்போ கைகளை பற்றின ஒரு வர்ணனையாக இங்கே கொடுக்க போறார். கைகள் எப்படி இருக்கு? லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது சதுர்பாகு சமன்விதா, அழகான 4 கரங்களை திருக்கரங்களை கொண்டவளாக சதுர்பாகு சமன்விதா. அந்த கைகள்லையும் ரொம்ப அழகாக ஸ்வர்ணமயமான ஆபரணங்களை அம்பாள் அணிஞ்சின்னு இருக்கான்னு சொல்லி கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா அப்படின்னு அங்க நாமாக்கள் சொல்றது. கூடவே இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தையை கிட்டத்தட்ட அனுசரித்து ஒரு நாமா வருது லலிதா சஹஸ்ரநாமத்தில். மிருணாள மிருதுதோர் லதான்னு ஒரு நாமா வருது. லதானாக்கா கொடி, மிருணாள அப்படின்னு சொல்ற வார்த்தை தாமரை தண்டு. அப்ப தாமரை தண்டு மாதிரியான அழகான கொடி போன்ற கைகளை உடையவள் அப்படின்னு மிருணாள மிருதுதோர் லதான்னு அங்க நாமாக்கள் சொல்றது. இப்போ இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர் எப்படி ஆரம்பிக்கிறார்? அதே மிருணாளிங்கிற ஒரு வேர்டை வச்சுதான் இங்க ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். மிருணாளி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம். இதுல மிருணாளிங்கிறதும் வந்துருத்து, லதாங்கிறதும் வந்துருத்து. மிருணாள மிருது தோர் லதா, மிருதுங்கிறதும் வந்துருத்து. மிருணாளி மிருத்வீனாம் அப்படிங்கும் பொழுதே மிருது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்துல கொடுக்குறார். மிருதுன்னு சொன்னாலே ரொம்ப மென்மையான, தமிழே யூஸ் பண்றோம் மிருதுவா இருக்கு அப்படின்னு. மிருதுன்னு சொல்லும் பொழுது ரொம்ப சாஃப்டான மென்மையான அப்படிங்கிற மீனிங். அப்ப எது மாதிரி ஒரு மென்மைனா மிருணாளி மாதிரியான ஒரு மென்மை. தாமரை குருத்து, அந்த மெல்லிசா அப்படி வரக்கூடிய அந்த தாமரை தண்டு எப்படி மிருதுவாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மென்மையை உடைய தவ உன்னுடைய புஜ லதானாம் சதஸ்ருணாம். புஜன்னு சொன்னா கை, திருக்கரங்கள். லதானாம் முன்னாடியே சொன்ன மீனிங் தான் கொடி, கொடி மாதிரியான உன்னுடைய திருக்கரங்கள். எத்தனை கரங்கள் இருக்கு? சதுர்பாகு சமன்விதான்னா அதனால இங்க சதஸ்ருணாம் 4 திருக்கரங்கள். இப்போ முதல் லைன்ல என்ன சொல்லியிருக்கார்? உன்னுடைய மிருணாளி மாதிரியான மிருதுவாக இருக்கக்கூடிய கொடி போன்ற அந்த 4 கைகள் இருக்கே அப்படின்னு அந்த கைகளை பத்தின்னு ஆரம்பிக்கிறார். அந்த கைகள் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படிங்கிறதான் 2வது லைன்ல சதுர்பிஸ் சௌந்தர்யம் சரசிஜ பவஹா ஸ்தௌதி வதனைஹி. இதுல சதுர்பிஹி வதனைஹி ரெண்டுத்தையும் சேர்த்து சரசிஜ பவஹாவோட வச்சுக்கணும். அப்ப சௌந்தர்யம்ங்கிற வேர்டு முன்னாடி கொண்டு வந்துடலாம். சௌந்தர்யம்னா அழகு. அப்ப முன்னாடி லைன்ல சொன்ன மாதிரி உன்னுடைய அந்த 4 கைகளினுடைய அழகு இருக்கே, அந்த அழகை சதுர்பிஹி வதனைஹி சரசிஜ பவஹா ஸ்தௌதி. சதுர்பிஹி 4 வதனைஹி முகங்களால், 4 முகங்களை கொண்டவராக ஒருத்தர் இருக்காரு. சதுர்முகன்னு சொன்னா இவருக்கு தான் பேரு, பிரம்மாவுக்கு பேரு. ஏன்னா அவருக்கு ஒரிஜினலா 5 முகங்கள் இருந்திருந்தாலும் அதுல 5ல் 1 பரமேஸ்வரன் தண்டனையாக கிள்ளி போட்டதுனால அவருக்கு 4 முகங்கள் தான். அதனால அந்த ஸ்டேஜ்ல இருந்தே அவருக்கு பேரு சதுர்முகன்னே அவருக்கு பேரு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அப்படி அவருக்கு இருக்கக்கூடிய 4 முகங்களிலிருந்தும் வேதங்களை எப்பவும் அவர் ஜெபிச்சுட்டே இருக்கார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வேதங்கள் அவருடைய முகத்திலேருந்து வந்துட்டே இருக்கு பிரவாகமாக அப்படின்னு. எதுக்காக அப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கார்? பண்ணின தப்பு இனிமே அந்த தப்பு மறுபடியும் நினப்புல கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வேதத்தையே எந்நேரமும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறவராக அந்த பிரம்மா இருக்கார். அப்படி வேதத்தை மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரம்மா என்ன பண்றாரு? இப்போ உன்னுடைய திருக்கரங்களுடைய சௌந்தர்யம் இருக்கே, அதை, அந்த அழகை சரசிஜ பவஹா, சரசிஜம்னு சொன்னா தாமரை,
தாமரையில் உதித்தவராக இருக்கப்படுறவர் யாரோ அவர் தான் சரசிஜ பவன். சரவண பவன் சொல்றாமே, சரவணத்தில் உதித்தவராக சரவண பவன் அவருக்கு பேரு. கார்த்திகை மாசம் முருகனையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ எவ்வளோ அற்புதமா அமைஞ்சிருக்கு. சரவணத்தில் உதித்தவர் சரவண பவன். பவன்னா உதித்தவர் அந்த இடத்துல. இங்க சரசிஜ பவன். சரசிஜம்னு சொல்லக்கூடியதாக இந்த தாமரையில், அதாவது மகாவிஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த தாமரையில் தோன்றினவராக பிரம்மாவை பார்க்குறோம் இல்லையா. அவர் தன்னுடைய 4 முகங்களால், அதாவது முகங்களில் உள்ள ஒரு வாக்கினால், வாயினால் அவர் ஸ்தௌதி, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கார், அதை புகழ்ந்துட்டே இருக்கார். உன்னுடைய கைகளினுடைய அவ்வளோ அழக, இந்த 4 முகத்தினாலையும் உன் 4 கையினுடைய அழகை பற்றி அவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே உட்காண்டிருக்கார் பிரம்மா அப்படின்னு ஆச்சாரியால் ஃபர்ஸ்ட் சொல்றார். எதுக்காக அப்படி அவர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்காருன்னு எனக்கு தோன்றதுன்னா அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறார். 4 முகத்தினாலையும் 4 கையை பத்தி ஸ்தோத்திரமா பொழிஞ்சு தள்ளின்னு இருக்கார் இந்த மனுஷன் உட்காந்து. எதுக்காக பண்றார்? நகேபிய சந்திரஸ்யன், நகேபியா நகங்களினால் அல்லது நகங்களின் மேலே, சந்திரஸ்யன் கண்டு பயந்து நடுங்கினவராக, சந்திரஸ்யன் நன்றாக ஒரு நடுக்கம் ஏற்பட்டவராக, பயந்து போனவராக. எதுகிட்ட பயம்? நகங்கள் கிட்ட பயம் அவருக்கு. யாருடைய நகம்னா அந்தகரிப்போஹோ. முதல்ல பார்த்தோமே கதையில, அந்த பரமேஸ்வரனுடைய அந்தகனை அழித்தவரான அந்த பரமேஸ்வரனுடைய நகங்களின் மேலே அவருக்கு அவ்வளவு பயம் இருக்கிறதுனால, அந்த பயத்தினால் சந்திரஸ்யன் நன்றாக நடுங்கி போனவராக, பிரதம மதனாத்து, பிரதம ஃபர்ஸ்ட், மதனாத்து ஒரு கிள்ளிய அழித்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். பிரதமன்னா முதல், தலையை இன்னும் உள்ள நம்ம வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்போ இவருக்கு சதுர்முகனுக்கு இருந்த 5 தலைகளில் முதல் தலையை கிள்ளினவராக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுடைய நகங்களின் மேலே பயந்தவராக, அந்த நகங்களிடம் பயத்தை கொண்டவராக நடுநடுங்கின்னு உட்காண்டிருக்கார் இவர் இந்த பிரம்மா. சதுர்ணாம் சீர்ஷானாம், சீர்ஷானா தலைன்னு நமக்கு தெரியறது. சதுர்ணாம் சீர்ஷானாம் 4 தலைகளை கொண்டவர் இல்லையா. இந்த 4 தலைகளிலும் சமம் அபய ஹஸ்தார்ப்பண தியா, அபய ஹஸ்த அர்ப்பண தியா. தியான்னா மனசுல தோன்றிருக்கக்கூடிய ஒரு எண்ணம், புத்தியில தோன்றக்கூடிய ஒரு எண்ணம். என்ன அவருக்கு எண்ணம்? சதுர்ணாம் சீர்ஷானாம், தன்னுடைய 4 தலைகளிலும் அபய ஹஸ்த அர்ப்பணம், அபயத்தை கொடுக்கக்கூடியதான, ஹஸ்தம்னா கைகள், அர்ப்பண உன்னுடைய அபயம் கொடுக்கக்கூடிய கையை அவருடைய 4 தலையிலையும் நீ வச்சு, அவருக்கு இனிமே உனக்கு எந்த டேமேஜும் வராதுப்பா, நான் பார்த்துக்கிறேன், பயப்படாதேன்னு நீ அபயத்தை அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி உன்னை பிரார்த்தனை பண்ணின்னு உட்காண்டிருக்கார் இந்த பிரம்மான்னு தோன்றதுன்னு ஆச்சாரியால் அவ்வளோ அற்புதமான ஒரு வர்ணனை கொடுக்குறார். இப்போ நினச்சி பார்ப்போம், பிரம்மா ஏற்கனவே தன்னுடைய 5 தலையில 1 கிள்ளிட்டு போயிட்டார் அந்தகரிப்பு அப்படிங்கிறதுனால, மறுபடி 4 தலைக்கும் ஏதாவது பங்கம் வந்துட போறதேன்னு பயந்துட்டு அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? ஓடி திரும்பி அம்மா கிட்ட தானே நின்னாகணும். அம்மா தப்பு பண்ணியிருந்தா கூட குழந்தைய சரி போனா போறது, நீங்க தான் ஏற்கனவே பனிஷ் பண்ணிட்டலோன்னு எதுக்கு இன்னும் குழந்தைய வையறேல் அப்படின்னு கேட்பாளே. அதனால நைஸா அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அம்மா கிட்ட ஓடி உக்காண்டிருக்கார். ஓடி உக்காண்டு, அம்மா என் 4 தலையும் ரிஸ்க்ல இருக்கு, உன் 4 கையும் அப்படியே எடுத்து ஒரு கையை ஒரு தலையில வச்சுடு, வச்சேன்னாக்கா எனக்கு அபயம் கொடுத்துட்டேன்னாக்கா எனக்கு எந்த பயமும் இல்லாம நான் நிம்மதியா உட்காண்டிருப்பேன். இல்லாட்டா அந்த அப்பாவனுடைய கை, அந்த நகங்கள் ஏற்கனவே முதல் தலையை கிள்ளித்த, அது இன்னும் என்ன பண்ணுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இங்க உட்காண்டிருக்கார் இவர் அப்படின்னு அவ்வளோ அழகா இந்த ஒரு சீனை நம்ம கண்ணு முன்னாடி ஆச்சாரியால் வர்ணிக்கிறார். இன்னொரு ஸ்லோகம் சொல்றது உண்டு, ஒரு வச்சனம், சிவே ருஷ்டே குருஸ்திராதா குரோ ருஷ்டே ந கஷ்டன அப்படின்னு சொல்றது. அதாவது பரமேஸ்வரன் கோச்சுட்டாருனாக்கா அவர்கிட்ட இருந்து நம்ம யாரால காப்பாற்ற முடியும்னா குருவினால தான் காப்பாற்ற முடியும். ஆனா அந்த குருவே கோச்சுட்டான்னா அதுக்கப்புறம் வழியே கிடையாது.
எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது குருவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இங்க பிரம்மா யார்கிட்ட வந்து உக்காண்டிருக்கார்? தாயார்கிட்ட. இந்த தாயார் யாருன்னா இவளே தான் குருவாகவும் இருந்து அனுகிரகம் பண்றவ. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சின்னு மூக்க கவி கொண்டாடுறாரு. அந்த குருவாகவே இருந்து அனுகிரகம் பண்றவ இவதாங்கிறதுனால சிவேருஷ்டே குருஸ்திராதா, இங்க அம்மாவாகவும் இருந்து அவ ரட்சிக்கிறா, போராத்துக்கு குருவாகவும் இருந்து ரட்சிக்கக்கூடியவள் இல்லையா. அதனால இவளால மாத்திரம்தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு பிரம்மா நன்னா தெரிஞ்சுட்டார். அதனால இந்த பைரவருக்கு பயந்து ஓடி வந்து இப்படி அம்மா கிட்ட தஞ்சமாக வந்து உட்காந்துட்டார். இது ஆச்சாரியர்களுடைய வர்ணனை. இதுல அடிஷனலா ஒரு 2-3 இன்னும் அழகான பாயிண்ட்ஸ் வந்து பெரியவாளுடைய எக்ஸ்பிளனேஷன்ல நமக்கு கிடைக்கிறது. முதலாவது சரசிஜ பவன் அப்படின்னு தாமரையில் உதித்தவர்னு வேணும்னு தான் ஆச்சாரியர் ஒரு நாமம் இங்க கொடுக்குறார் பிரம்மாவுக்கு. ஏன்னா அம்பாளுடைய கரங்களை பத்தி சொல்லும் பொழுது தாமரை தண்டு மாதிரி அப்படி நீண்டு வரக்கூடிய அந்த ஒரு புஜம், அதனுடைய முடிவுல ஹஸ்தம் வந்து தாமரை புஷ்பம் மாதிரியே இருக்குன்னு எல்லாம் சொல்லின்னு வந்தாச்சு. அப்போ பிரம்மாவும் தாமரையில உதிச்சவர் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம, இந்த தாமரையாகவே இருக்கக்கூடிய இவள் தாமரை சம்பந்தமுள்ள இன்னொருத்தர் அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும் பொழுது சரி அந்த ஒரு அதுக்குண்டான ஒரு அபிமானம் இருக்கும் இல்லையா, இதுவும் இந்த தாமரைக்கும் அந்த தாமரையிலேருந்து வந்தவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணத்தானே வேணும் அப்படின்னு. அதனால அந்த சரசிஜ பவன் ஒரு நாமாவை ஸ்பெஷலா போட்டிருக்காரு போல இருக்கு அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் பிரிவா எடுத்து சொல்றா. ரெண்டாவது இன்னொரு அழகான ஒரு கனெக்ட், நம்ம சௌந்தரலஹரி ஆரம்பிக்கும் பொழுது வந்த 4வது ஸ்லோகத்துல அம்பாள் வந்து மற்ற தெய்வங்களைப் போல வர அபயங்களை கையினால காட்டுறதில்ல, ஒரு நாடகமாக வெறும் கையினால அவ காட்டுறதுங்கிறது இல்லை. ஏன்னா வேண்டியதுக்கு மேல கொடுக்கறதுக்கு அவளுடைய சரணங்களே போதுமானதாக, அவ்வளோ கேப்பபிளாக அது இருக்கு, அவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் வாய்ந்ததாக அவளுடைய சரணங்கள் இருக்குங்கிறதுனால கையினால இவள் வரமோ அபயமோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றதாக ஒரு ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல கிளியரா சொல்லியிருக்கார், பயாத் திராத்தும் தாத்தும் பலம் அபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேப நிபுணவ் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியால் கான்சியஸா அபயத்தை கொடுக்கக்கூடியதாக உன்னுடைய 4 கைகளையும் எடுத்து அவர் 4 தலைமையில வச்சுட்ட மாதிரி அப்படின்னு ஒரு பாயிண்ட கொடுக்குறாருன்னா அதை மாத்தி சொல்றது இங்க கல்பனை அழகுக்காக அதை அப்படி மாத்தி கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரியவா எடுத்து காமிக்கிறார். அதோட நிக்கல, அழகுனுக்கு அழகு செய்தார்னு சொல்வாள, அது மாதிரி இந்த பெரியவா வந்து ஆச்சாரியால் ஏன் அப்படி செஞ்சிருப்பார்னு எனக்கு தோன்றதுன்னு ஒரு ஆன்சர் வேற இதுக்கு கொடுக்குறா எக்ஸ்ட்ராவா. அதாவது இவ சாதாரணமா கையினால அபயம் கொடுக்கறதுங்கிறது இல்லை, அவ காலே அங்க கொடுத்துடும் அபயதானம் பண்ணிடுங்கிறத நம்ம பார்த்தோம் தான் 4வது ஸ்லோகத்துல. ஆனா இந்த இடத்துல பிரம்மா தப்பு பண்ணி தண்டனையை வாங்கிட்டு தலை தப்பிச்சது தம்பராமுன்யம்னு ஓடி வந்திருக்கார். ஒன்னும் யாருகிட்டேருந்து ஓடி வரார், தன்னுடைய அதாவது அம்பாளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தன்னுடைய பதி கிட்டே இருந்து இவர் ஓடி வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. அப்போ அவர்கிட்ட இருந்து இவரை காப்பாற்றணும்னு சொல்லும் பொழுதே கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கு. தன்னுடைய ஆத்துக்காரர் வந்து ஒருத்தரை பனிஷ் பண்ணும்போது நம்ம நடுவில் புந்து காப்பாத்துறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். அது மட்டும் போராதுன்னு அந்த இடத்துலயும் அபயதானம் பண்ணும் பொழுது கூட தம் பதிக்கு மாறாக வேலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்ல வேற அதை காலால வேற இந்த அபயதானம் பண்ணோம்னா இன்னும் அபச்சாரமா போயிடுமேங்கிறதுனால மட்டும் இந்த டயத்துல மட்டும் கையினால அபயதானம் கொடுத்துருக்கா போல இருக்கு அப்படின்னு பெரியவாளுடைய ஒரு எவ்வளோ அற்புதமான ஒரு ஆழ்ந்த எக்ஸ்பிளனேஷனுங்கிறத நம்ம ரசிச்சு பார்க்கணும். ஆகக்கூடி இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அனுகிரகமாகவே நமக்கு இப்போ காலபைரவாஷ்டமி சமயத்தில் இந்த பைரவரையும் நினச்சி ஆனந்தப்படுறதுக்கும் அபயதானம் பொழியக்கூடியதான அம்பாளுடைய தாமரை போன்ற திருக்கரங்களை நம்ம நினச்சி ஆனந்தப்படுறதுக்கும் கூடவே இந்த அம்பாள் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுங்கிறவெல்லாம் எல்லாரும் சாட்சாத் இந்த ஒரே மூர்த்தி ஒவ்வொன்றாக நமக்கு ஒரு ரூப நாம பேதங்கள்ல நமக்கு ஒரு விளையாட்டு காமிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுண்டு எல்லாமே சாட்சாத் அந்த ஒரே பராசக்தி தான், எல்லாம் அவளேதாங்கிறத நன்னா நம்ம உள் வாங்கிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நினப்பு எப்பவும் நமக்கு மனசுக்குள்ள ஸ்திரமா உள்ளே இருந்துட்டு இருந்து
எல்லாமே சாட்சாத் இந்த பராசக்தி தான் அப்படிங்கிறத மனசு விட்டு அகலாமல் இருக்கட்டும்னு அவளையே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.